ஹாய் ஹலோ. நான் அஜித். வெல்கம் டு சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் சேனலுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்துல தினசரி எத்தனையோ ஆச்சரியங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த வகையில ஒரு இந்த மாசம் ஜூலை ஒரு இரவு வானத்துல நடக்கக்கூடிய கண்ணாலேயே பார்க்கக்கூடிய சில முக்கியமான ஒரு 8 வானியல் நிகழ்வுகளை பத்தி, இந்த மாசம் நடக்கக்கூடிய 8 வானியல் நிகழ்வுகளை பத்தி என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஜூலை 5ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது நெருங்கி வந்துருச்சு. கார்த்திகை நட்சத்திர கூட்டங்களுக்கு இடையே செவ்வாய் முதல்ல ஜூலை 5ஆம் தேதி, அதாவது விண்வெளியில ஒரு அழகான காட்சி நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றதா உண்மை. அன்னைக்கு சிவப்பு கிரகமான செவ்வாய் விண்மீன் கூட்டங்களான லேயாட்டெஸ் கார்த்திகை நட்சத்திர கூட்டம் மற்றும் அது ஹயோடெஸ் ஆகிய இரண்டுக்கும் நடுவுல அது காட்சியளிக்க போகுது. இது டெலஸ்கோப் மூலமா பார்க்கும்போது ரொம்ப நமக்கு பார்க்கறதுக்கு அற்புதமான தெரியும். நமக்கு இந்த செவ்வாய் கிரகம் என்பது சிவப்பு நிறத்துல இந்த இரு நட்சத்திரக்களையில தெரிய போகுது. அதே ஜூலை 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா பூமியினோட அபகேலியன் நிலை, அதாவது அடுத்த நாளே, அதாவது ஜூலை ஒரு முக்கியமான நிகழ்வு கூட இதை சொல்லலாம். அதுதான் பூமியோட அபகேலியனோட நிலைன்னு சொல்றது. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியனை சுற்றி வர்ற நம்ம பூமி தன்னோட நீள்வட்ட பாதையில சூரியனை விட்டு மிக தொலைவில் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த ஜூலை 6 நாள். சூரியனை விட்டு கொஞ்சம் தொலைவில் இருக்கலே, மிக தொலைவான தூரத்துல அது நீள்வட்ட பாதையில சுத்துது. அது சூரியனை சுத்தி வரும்போது மிக அருகில் போகும். அடுத்து கொஞ்சம் பார்க்க அந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அந்த நீள்வட்ட பாதையில சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அதிகமான டிஸ்டன்ஸ் இன்னைக்கு ஜூலை 6 தான் அப்படின்றது சொல்லப்படுது. அதே மாதிரி ஜூலை 9 பார்த்தோம் அப்படின்னா மகன் நட்சத்திரத்துக்கும் அருகில ஒரு சுக்கிரன் தொடர்ந்து, அதாவது ஜூலை 9ஆம் தேதி நான் சொல்லக்கூடியது, வானத்துல ரொம்ப பிரகாசமா தெரியக்கூடிய அந்த சுக்கிரன் கிரகம் சிம்மராசியின் மிக பிரகாசமான நட்சத்திரமான ரெகுலஸ் பக்கத்துல இது காட்சி அளிக்க போகுது. இது ஜூலை 9. இதே ஜூலை 11 பாத்தீங்க அப்படின்னா சந்திரன், செவ்வாய் மற்றும் கார்த்திகை நட்சத்திர கூட்டம் சொல்லப்படுது. அதாவது அன்னைக்கு, அதாவது ஜூலை 11ஆம் நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஜூன் 11ஆம் தேதிக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நிலா செவ்வாய் கிரகம். ஜூலை 11ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிலா, செவ்வாய் கிரகம் மற்றும் பிளேயோடெஸ் நட்சத்திர கூட்டம் ஆகிய மூன்றும் வானத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல ஒரு நேர்கோட்டுல வர்றது போல நமக்கு தோணும். இது வெறும் கண்ணாலேயே நம்ம பார்த்து நம்ம ரசிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த டெலஸ்கோப் மூலமாக. அடுத்தது ஜூலை 14 பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதத்தினோட பாதியில சொல்லப்படுது. அதாவது ஜூலை 14 அன்னைக்கு அமாவாசை. அன்னைக்கு நிலவோட வெளிச்சம் இல்லாதால வானம் நல்லா இருட்டாவே இருக்க செய்யும். விண்வெளி ஆர்வலர்களுக்கு விண்மீன்களையும் விண்மீன் திரள்களையும் தெளிவா அவங்களுக்கு பார்க்கறதுக்கும் இந்த போட்டோகிராஃபி எடுப்பதற்கும் ஒரு சூப்பரான நாள். அந்த நட்சத்திரத்தை தெளிவா எடுப்பதற்கு அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாகவும் அது பயன்படும். ஸோ அடுத்ததான் ஜூலை மாசத்துல பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி, ஜூலை 22 பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் கிரகம் ரெகுலஸ் மற்றும் டெனிபோலோ ஆகிய 2 பிரகாசமான நட்சத்திரங்களுக்கு மிக சரியா நடுவுல ஒரு அழகான கோணத்துல நமக்கு காட்சி அளிக்க போகுது. கண்டிப்பா ஜூலை 22 மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அந்த இதையும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 29 பார்த்தோம் அப்படின்னா முழு நிலவு, அதாவது மாத கடைசியில ஜூலை 29 பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது. ஜூலை மாதம் ஒரு முழு நிலவை நாம பார்க்க முடியும். மான்களுக்கு இந்த சீசன்ல ரொம்ப முழுசா வளரணும். இந்த சீசன்ல தான் ஆண் மான்களுக்கு கொம்பு முழுசா வளரும்னு சொல்லப்படுது. பழங்குடிய மக்களால் இதை இந்த பேர் வைக்கப்படுது. அன்னைக்கு நிலா ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 30-31 பார்த்தோம் அப்படின்னா தெற்கு டெல்டா அக்வாரிடிஸ் எரிக்கல் பொழிவுன்னு சொல்லக்கூடியது. கடைசி அந்த மாதத்தோட பிரமாண்டமான ஒரு என்ஃபு கார்டு என்னன்னு பார்த்தோம்னா ஜூலை 30-31 ஆகிய தேதிகளில் நடக்க போற அந்த சதன் டெல்டா அக்வாரிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிக்கல் பொழிவு தான் அன்னைக்கு இரவு வானத்துல இருக்குது. எக்கச்சக்கமான விண்கற்கள் வளிமண்டலத்துல எரிஞ்சு விழுறத நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா நீங்க இந்த மாசம் ஜூலை மந்த்ல வானத்துல நடக்கக்கூடிய அதிசயன்றதை காட்டிலும் ஒரு அற்புதமான அறிவியலை நீங்க கண்டு மகிழுங்கள். பேரன்பு மகிழ்ச்சியோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூலை 2022 இத்தனை விண்வெளி அதிசயங்களான ஆச்சரியமா இருக்கா? ஆனா இந்த நிகழ்வுகள் எல்லாமே நீங்க இருக்கிற இடம் மற்றும்
அங்க இருக்கிற வானிலை பொறுத்து மாறுபடலாம். மேகம் இல்லாத தெளிவான வானம் இருந்தா இதெல்லாம் சூப்பரா வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதுல எந்த நிகழ்வு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேஞ்ச் பார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல வந்து சந்திப்போம். தேங்க்யூ.